I begin to I begin to ஓகே, சூப்பராக இருக்குண்ணா நம்ம ஆடுங்களா. ஸோ ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பரதராமிக்கு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணகிட்ட வந்து சூப்பர் குவாலிட்டியான நெல்லூர் ஜுல்பி கடைலாம் இருக்குது. அப்புறம் அண்ணகிட்ட வந்து குவாலிட்டியை பற்றி பேசவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாரு. அப்புறம் அவங்க கை பக்குவம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுங்களும் வந்து மேக்ஸிமம் 100+ சைஸுக்கு கொண்டு வர அவரை கை பக்குவம் அவ்வளோ வச்சுருக்காரு. அண்ணா எப்படிண்ணா செய்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரு, இந்த லொகேஷன் எப்படி? என் பேரு வந்து ரவிச்சந்திரன். ஓகே. என் பண்ணையோட பேரு சந்திரா ஷிஃபம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க பண்ணை வந்து பரதராமி, குடியத்தம் பரதராமில இருக்கு. ஓகே. கரெக்டா எப்படி வரும் நம்ம லொகேஷனுக்கு? வரும் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருந்து வரணும்னா கண்டிப்பா வேலூர் டு காட்பாடி, காட்பாடி டு பரதராமி. ஓகே. சிங்கிள் வே தான். ஓகே. ஓகேங்களா. சென்னை கஸ்டமர் பாத்தீங்கன்னா சென்னை கஸ்டமர் மேபி சென்னை கஸ்டமர் பெங்களூர், சென்னை, அப்புறம் ஹைதராபாத், ஓகே, லாங்ல இருந்தா வர பாக்குறாங்க நம்ம கிட்ட. ஓகே. எல்லாமே பெரிய ஆடு கேட்கறவங்க எல்லாமே லாங்ல இருந்தா வராங்க. லோக்கல்ல யாரும் அந்த அளவுக்கு பட்ஜெட் போட மாட்டாங்க. ஸோ ஆடுங்க எப்படி நீங்க செலெக்ஷன் பண்ணீங்க, அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. செலெக்ஷன் பாத்தீங்கன்னா சின்ன குட்டியில செலெக்ஷன் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வாங்குறது மொத்தமே பல்லு போடாம ஸ்டேஜ்ல, அதான் 6 மாசம் 8 மாசம் அந்த குட்டி. ஓகே, ஓகே. அப்பதான் கொம்போட தோரணை இது எப்படி இருக்கும், ஓகே, பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஹேர் குவாலிட்டி எப்படி வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு கால் பெருசா அப்படி ஒரு தோரணை இருந்தா மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்து வளர்ப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. அப்படி வளர்க்கறதுனால தான் 100+ லைவ் வெயிட் வருது. கேள்விப்பட்டது வந்து நீங்க பிரீடிங்கும் கொஞ்சம் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு பிரீடிங்கும் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் உண்மையா? பிரீடு எப்படி சொல்றது, நான் பிடிச்சிட்டு வந்து வெளியே கொடுப்பேன். ஓகே, ஓகே. வந்து சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஆச்சு இருக்கட்டும், சின்ன குட்டியாச்சு இருக்கட்டும், வந்துச்சுன்னா எங்கிட்ட எங்க ரிலேஷன்லயா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, பிரீடிங் எடுத்துன்னு போயிடுவாங்களா? சரி, ரைட், ஓகே. ஸோ நம்ம கிட்ட ஆடு வந்து இப்போ சேல்ஸ்க்கு ஏதாவது இருக்கா? இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 4 ஆடு 5 ஆடு சேல்ஸ்க்கு இருக்கு. ஓகே. 2 ஆடு சோல்ட் ஆயிட்டு இருக்கு, சேல் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். சரிங்களா. இப்போதைக்கு சேல்ஸ்ல இருக்க ஆடுனா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. 4 வெள்ளை மட்டும் இருக்கு பிரசன்ட். இப்போ இந்த 2 வெள்ளை, அங்க ஒரு வெள்ளை இருக்கு, வெளியே ஒரு வெள்ளை நிக்குது. ஓகே, ஓகே. 2 ஆடு வந்து நெக்ஸ்ட் இயர் கான்செப்ட்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் கான்செப்ட்லயா? நமக்கு எப்பவுமே பெரிய ஆடு 2 ஆடாச்சு இருக்கணும். பக்ரீத்துக்கு அப்புறமா 2 ஆடு பெரிய ஆடு நம்ம பண்ணையில இருக்கணும். அது பர்టిక్యులர் எதுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா? சேவ் பண்ணி வச்சீங்கன்னா நல்ல சைஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ 2 பல்லா இருக்கு, நல்லா 6 பல்லுல நல்ல சைஸ் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னும் நிறைய சைஸ் வந்தா நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியா வருவாங்க. சைஸ் இருந்தா நிறைய பேர் டிமாண்ட் பண்றாங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடு நல்லா ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கணும், ஹேர் குவாலிட்டியில இருக்கணும். ஓகே. எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஆடு விரும்புவாங்க. ஓகே. இதுக்கு நம்ம கரெக்டான டிவார்மிங் எல்லாம் பண்ணியாச்சானா? டிவார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயும் பண்ணிட்டு இருக்கோம். பட் 2.5 மந்த்ஸ்க்கு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். ஏன்னா நிறைய பேர் வந்து 4 மந்த்ஸ்க்கு பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் பண்ணுவாங்க. 2 மந்த்ஸ்க்கு 2.5 மந்த்ஸ்க்கு பண்ணிடுவேன். ஓகே. நான் பண்ணிடுவேன். அது ப்ராப்பரா கால்சியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா ஒரே இடத்துல நிக்கிறதுனால பேலட் மேல கால் பெண்ட் ஆகும். கண்டிப்பா. ஆமா. சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க யார்ட்டாவது ரெக்கமெண்ட் பண்ணீங்களா டாக்டர்ஸ் கிட்ட? டாக்டர் கிட்ட தான் பார்ப்போம். ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவம், அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் பார்த்துருவோம். எங்களுக்கும் தெரியாம ஒரு விஷயத்த அப்படின்ற ஒரு பட்சத்துல மட்டும்தான் டாக்டரை கூப்பிடுவோம். ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீவனம்லாம் என்னென்ன கொடுப்பீங்க நீங்க மோஸ்ட்லி? தீவனம் பார்த்தீங்கன்னா கடலை புட்டு. ஓகே. இந்த கோதுமை இலை பொட்டு இருக்குல்ல, ஆமா, கோதுமை இலைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மக்காச்சோளம் மாவு லைட்டா கொடுக்குறோம். அந்த ஹீட்டை கவர் பண்றதுக்காக மட்டும்தான் பச்சை பயிர் போட்டு கொஞ்சம் கொடுக்குறோம். ஓகே. இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா 2 டைம்லாம், ஒரு டைம் தான் தண்ணி வைக்கிறோம், மதியம் ஒரு டைம். ஓகே.
அந்த தண்ணிக்கு மக்காச்சோள மாவு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ம் 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 ஓகே புண்ணாக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே. ஸோ உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ண்ணா? காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து 969363 ஓகே 9363692829. ஓகேண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. ஒரு ரிக்வஸ்ட்ண்ணா, சேல்ஸ் ஆடு மட்டும் கொஞ்சம் வெளில கொண்டு வரீங்களா? தேங்க்ஸ்.